1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடச்சிது. ஆனால் அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது ஏதோ நம்ம கொடியேற்றுறது மட்டும் இல்லை. அந்த சுதந்திரத்துக்கு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளை நாம் அடிமைப்படுத்திட்டு இருந்த ஆங்கிலேயர்களை நாம் எதிர்த்து போராடி ஒரு வழியாக அந்த சுதந்திரம் கிடச்சிது. அந்த சுதந்திரம் கிடச்ச அந்த நாளில் கிட்டத்தட்ட அந்த 2-3 வருடங்களுமே இந்தியா பயங்கரமான பிரச்சனைகளை சந்திச்சது. அதுலேயும் முக்கியமாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத காட்டிலும் இந்தியாவிலேருந்து ஒரு நாடு பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறது இன்னும் தீவிரமாக இருந்தது. ஒரு பக்கம் ஜின்னா, இந்த பக்கம் நம்ம நேரு, பட்டேல், காந்தி அப்படின்னு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு இடையில் இந்த இந்தியாவை பிரிக்கிறதுக்கு வந்தவர் தான் நம்ம மவுண்ட் பேட்டனும் அவரோட ஃப்ரெண்டான ராட்க்ளிஃபும். சரி, இந்த இந்தியாவை ரெண்டாக பிரித்தாச்சு. ஒரு பக்கம் பாகிஸ்தான் அப்படிங்கிறதையும் இன்னொரு பக்கம் இந்தியாவையும். இந்த பிரித்த செய்தியை வெளியிடவே இல்லை ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா ஒரு 10 ஆடுகள் இருக்குது அப்படின்னா 5-5ன்னு பிரிச்சிடலாம். ஆனால் இங்கே ஓடக்கூடிய நதியும் இருக்குது, நிலையாக இருக்கக்கூடிய காடும் இருக்குது. அப்போ எப்படி பிடிக்கிறது? அதனால் மிக கஷ்டமான சூழ்நிலையில் ஏதோ ஒரு வடிவத்தில் பிரித்து வச்சுட்டாங்க அன்னைக்கு. அந்த பிரித்து அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் மக்கள் எல்லாம் இந்தியாவில் தான் இருக்குமா இல்லை பாகிஸ்தான்கிற இடத்துல தான் இருக்குமா அப்படின்னு தெரியாமல் தான் சுதந்திர தினத்தை கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் இரு நாடுகளில் இருந்துமே 7 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் இடம்பெயர்ந்தாங்க. தன்னோட இத்தனை வருடங்கள் தங்கியிருந்த இடம், வீடு, காடு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேருந்து இடம்பெயர்ந்தாங்க. அந்த ஏதோ 2 தலைவர்களுக்கு இடையில் போடப்பட்ட கையெழுத்து மட்டும்தான் இந்த சுதந்திரம் அப்படிங்கிறதில்ல. மக்கள் பட்ட துயரங்கள் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டம். இந்த காலங்களில் மட்டும் 50,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கடத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான வரலாறுகள் தான் இந்த காலகட்டத்தில் நடந்ததெல்லாம். இவ்வளவு சூழ்நிலைக்கு இடையிலையும் இந்த தொழில் அதிபர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 200 கோடிக்கும் மேலே இங்கேயும் அங்கேயும் பரிவர்த்தனை நடந்திருக்கு. இது எல்லாம் முடிஞ்சு இன்னுமுமே அந்த பிரிவினை காலகட்டத்தில் காணாமல் போனவங்களை இன்னுமே தேடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வரலாறு. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைக்கு இடையில தான் ஆங்கிலேயரோட கொடியை இறக்கி இந்தியரோட கொடி பறந்தது. அதுதான் நம்மளுடைய சுதந்திர தினம்.